ஸ்ரீ கணேசாய நமः. விநாயக புராணம். சாப்டர் 6. பிரம்ம சிருஷ்டி. பிரணவஸ்வரூபியாகிய வக்ரதுண்டரால் சிருஷ்டித் தொழிலை கவனிக்கத் தோற்றுவிக்கப்பட்ட பிரம்மதேவர் லோக சிருஷ்டியில் ஈடுபடத் தொடங்கினார். சகல லோகங்களையும் அவற்றில் இருக்கக்கூடிய எண்ணற்ற ஜீவராசிகளையும் ஒவ்வொன்றாக படைக்க ஆரம்பித்தார். பிரம்மதேவனால் படைக்கப்பட்ட உருவங்கள் ஒன்றாவது லட்சணமாக அமையவில்லை. அவர் மனதில் நினைத்து உருவாக்கிய உருவம் வேறு விதமாக அமைந்திருந்தது. குறைபாடுகள் ஏராளமாக இருந்தன. விகாரமான உருவங்களைக் கண்ட நான்முகன் மனம் சோர்ந்து போனார். அவரால் படைக்கப்பட்டவை அவருக்கு கட்டுப்பட்டு இயங்க மறுத்து அவரையே எதிர்க்கத் தொடங்கின. மனதில் வேதனை நிரம்பப் பெற்றவராய் பிரம்மதேவர் தமக்கு இவ்வாறு இடையூறுகள் நேருவது கண்டு வருந்தி கணநாதரை குறித்து தியானத்தில் அமர்ந்தார். அவரது மனதிலே மெய்சிலிர்க்கும் காட்சி ஒன்று தோன்றியது. எங்கும் பரந்த கிடக்கும் கடல். தவழ்ந்து வரும் மெல்லிய காற்றால் கடலின் மேல்பரப்பு சிறு சிறு அலைகளாக மாறி அதன் அசைவிலேயே பழுத்த இலை ஒன்று மெல்ல மெல்ல அசைந்தவாறு நகர்ந்து வந்தது. இலையின் மீது ஏதோ ஒரு பொருள் இருப்பது தெரிந்தது. பிரம்மதேவன் அருகில் சென்று பார்த்தார். பால்வடியும் முகத்தினானாக பாலகன் ஒருவன் அந்த இலையின் மீது சயனித்திருந்தான். பிரம்மதேவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையை தொட்டு மெல்ல அவன் நித்திரையை கலைத்தார். என்ன ஆச்சரியம்! சற்று முன்பு இலையிலே சயனித்திருந்த பாலகனை காணவில்லை. அங்கே வேழமுகத்தோன் குழந்தையாக தோற்றமளித்தார். வேதஸ்வரூபி தமது கரங்களை கூப்பி அவரை வணங்கி, கணநாதா, படைக்கும் தொழிலை செய்து வா என என்னை படைத்தீர்கள். ஆனால் என் வேலைகளில் இடையூறுகள் தோன்ற காரணம் என்ன? படைக்கும் உருவங்கள் ஒன்று கூட என் உள்ளத்திற்கேற்ப அமைவதில்லையே. ஐயனே, தாங்களே என்னை காத்து அருள வேண்டும் என்று துதித்தார். ஆனைமுகத்தானும் கலகலவென்று சிரித்து, மறையவா, மண்ணோடு விண்ணுக்கும் இறைவனாகிய என்னை மறந்து நீ செருக்குடன் காரியத்தில் ஈடுபட்டதன் விளைவே இது. என்னை நினைக்காது செய்யப்படும் எந்த காரியமும் பூர்த்தியாகாது என்பது உனக்கு தெரியாதா என்ன? என்னையே சிந்தையில் தியானித்து ஏகாட்சரத்தை ஜபித்து வந்தால் உனக்கேற்பட்டுள்ள இடையூறுகள் நீங்கும் என்று சொல்லி மறைந்தார். தியானம் கலைந்த மறையவனும் தாம் செய்த குற்றத்தை உணர்ந்து அதற்காக வருந்தி அல்லும் பகலும் அனைவருடமும் இடர்களை போக்கி காத்தருளும் கருணாமூர்த்தியான கணபதியின் அருள் கடாட்சம் பெற தாமரை பூவிலே ஒற்றை காலில் நின்று 12 வருட காலம் ஏகாட்சரத்தை ஜபித்து கடுமையாக தவம் செய்தார். முடிவில் விநாயகரும் அவருக்கு தரிசனம் தந்தார். தேவாதி தேவா, அடியேன் கர்வங்கொண்டு தங்களை தியானிக்காது காரியங்களை தொடர்ந்த குற்றத்துக்காக என்னால் படைக்கப்பட்ட உருவங்கள் சரிவர அமையாது பலவித இடையூறுகள் உண்டாயின. தாங்கள் அக்குற்றத்தை மன்னித்து எனக்கிட்ட பணியை சரிவர நிறைவேற்றி வைக்கும் சக்தியை எனக்கு அளிக்க வேண்டும் என்று நான்முகன் பணிந்து வேண்டினார். விக்னராஜரும் அவ்வாறே அவர் கோரிய வரத்தை கொடுத்து தம்மிடம் உள்ள ஞானம் கிரியை எனப்படும் இரு சக்திகளையும் தியானித்து அவற்றின் உதவியால் சிருஷ்டியை தொடங்குமாறு அருளினார். பிரம்மதேவன் அவ்விதமே சக்திகள் இருவரையும் மனதில் பக்தியோடு தியானித்தார். சக்திகள் இருவரும் சித்தி புத்தியராக அவர் முன்பு தோன்றினார். அன்னையரே, உங்கள் இருவர் கிருபா கடாட்சமும் எனக்கு கிட்ட வேண்டும். பகவான் எனக்கு ஏற்படுத்திய காரியங்கள் இடையூறு இல்லாமல் நிறைவேற அவர் அருளில் செய்யுங்கள். நீங்கள் இருவரும் எனக்கு புத்திரிகளாக வரவேண்டும் என்று அவர்களை துதித்து வேண்டினார். பிரம்மதேவன் அவர்கள் இருவரும் அப்படியே ஆகுக என அருளி மறைந்தார். சித்தி புத்தியோடு கர்ப்பக கடவுளான விநாயகரையும் இருத்தி அக்காட்சியை அகத்திலே ஏற்றி வணங்கி நான்முகன் தமது காரியத்தை தொடங்கினார். 7 மைந்தர்களை மனத்திலிருந்து தோற்றுவித்து சகல லோகங்களையும் படைக்குமாறு அவர்களிடம் தெரிவித்தார். அவர்களோ பகவானின் பாதார விந்தங்களை அடைய விரும்பி தவம் செய்ய காட்டுக்குச் சென்று விட்டனர். மீண்டும் 7 படைப்பிக்க அவர்களும் வனத்துக்கு போய்விட்டனர். பின்னர் சனகாதியர் 4 நாரதரையும் தோற்றுவித்தார். பிரம்மாவின் முகத்திலிருந்து அந்தணரும் புஜங்களிலிருந்து சக்தியரும் தோன்றினர். தொடையிலிருந்து வைசியரும் கால்களிலிருந்து இதர வருணத்தாரும்
உண்டாயினர். சிந்தையிலிருந்து சந்திரனும், விழிகளிலிருந்து கதிரவனும், நாசியிலிருந்து வாயும் உண்டானார்கள். இந்திரன் முகத்திலிருந்து தோன்றினான். இரு காதுகளிலிருந்தும் பிராணன் முதலிய மருந்துகள் வெளிவந்தன. திருமுடியிலிருந்து விண்ணுலகங்களும், உதரத்திலிருந்து ஆகாயமும், பாதங்களிலிருந்து பூலோகம் முதலானவையும் உண்டாயின. இவ்விதமாக பிரம்மதேவன் ஒன்றன் பின் ஒன்றாக அண்ட சராசரங்களையும் அவற்றோடு சகல ஜீவராசிகளையும் தோற்றுவித்தார்.